ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்து பார்த்துடலாமா? ஊற வச்ச காராமணியை குக்கரில் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துங்க. பொடியை நறுக்கின 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக வாசனைக்காக பொடியை நறுக்கின புதினா, ஒரு கை நிறைய பொடியை நறுக்கின கொத்தமல்லி, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 100 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி துருகிட்டு சேர்த்துங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதிலே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ சின்ன சைஸ் லெமனாக பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துட்டு நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறைக்கு 2 முறை திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.